வணக்கம் வேதா சார். வணக்கம் சாரதா மேடம். ஆக்சுவலாக இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணப்போ எனக்கு வந்து ஹோப் இல்லை. பட் ஆனால் ட்ரை பண்ணலாங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 6 days ஜூஸ், அதாவது 3 நாள் லெமன், 3 நாள் இளநீ அப்படிங்கிறது வந்து நான் என் லைஃப்பில் ஒரு நாள் கூட இந்த ஜூஸ் டயட் இருந்ததே இல்லை. ஃப்ரூட் டயட் வேணால் இருந்திருக்கேன், ஆனால் ஜூஸ் டயட் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு அது இருக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் இல்லை. பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ட்ரை பண்ணேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 6 days வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணது குரூப்பில் ஷேர் பண்ணங்காட்டி தான் ஒரு மோட்டிவேட் ஆகி என்னால் அந்த 6 days வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடிஞ்சுது. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நீ பெயின் இருந்துச்சு. அந்த 6 daysலேயே அந்த நீ பெயின் குறைய ஆரம்பிச்சுது. நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தப்போ கூட என்னால் செய்ய முடியுமா தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த எக்ஸசைஸ் செஞ்சு செய்ய செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே செய்கிறப்போ. அப்படியே முழங்காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் நிற்கவே முடியல ஒரு 5 டைம்ஸ் செஞ்சதுலேயே. பட்டு அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, அப்போ தான் குறையுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து ஒரு ஃபோர் டைம்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோர் டைம்ஸ் அப்படிங்கிறப்போ 8 டைம்ஸ், அதாவது ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் அந்த வாக்கிங்கே ஒரு 4 டைப்ஸில் சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு லெஃப்ட்டில் 4, ரைட்டில் 4, அதே மாதிரி கை மேலே தூக்கி வச்சுட்டு லெஃப்ட்டில் 4, ரைட்டில் 4, கிராஸில் லெஃப்ட்டில் 4, ரைட்டில் 4. ஸோ அந்த மாதிரி ஈச் ஒன் வந்து 4 டைம்ஸ் அப்படிங்கிறது 5 டைம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். பண்ண முடியுது. அப்பப்போ முழங்கால் வலி வருது. இருந்தாலும் அது சரியாயிருங்கிற நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்கள் டயட் வந்து ஒவ்வொரு மெனுவும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே மனம் நிறைவாக, வயிறு நிறைவாக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபுட்டு நாங்கள் சமைக்கும்போது கூட அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு டெம்டேஷன் வரல. இதுவே வயிறு வந்து அமைதியாக காமாக இருந்தங்காட்டி அந்த ஃபுட்டை நம்ம சமைக்கும்போது கூட நான் டேஸ்ட் பார்ப்பேன். என்னால் டேஸ்ட் பார்க்காம சமைக்க முடியாது. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தான் சமைக்கிறேன். ஸோ அந்த டேஸ்ட் பார்த்தப்ப கூட எனக்கு வந்து அதை வந்து சாப்பிட்ணுங்கிற அந்த டெம்டேஷன் வரல. ஸோ நல்லபடியாக அந்த டயட் முடிஞ்சது. இனிமேல் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த டயட் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சாரதா மேடம் நல்லா கைட் பண்ணாங்க. எங்கெங்கே யாராவது டவுட் கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே உடனே ஆன்சர் போட்டு வேதா சாரும் சாரதா மேடம் 2 பேருமே நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சாரதா மேடம்.